ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின 12th நைட் அப்படிங்கிற பிளேயோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இன்ட்ரோடக்ஷனை நான் ஒத்தெல்லோ பிளேயோட சம்மரி வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோட லாஸ்ட்டில் பின்னும் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட மேலேயும் கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்த்தலாம். முதல் கேரக்டர் வயோலா. இவங்க யாருன்னா இந்த பிளேயோட ஹீரோயின். அது மட்டும் இல்லை, சிசாரியோ அப்படிங்கிற பையனாவும் இவங்க டிஸ்கைஸ் ஆகி வருவாங்க. நெக்ஸ்ட் செபாஸ்டியன் யாருன்னா வயோலாவோட ட்வின் பிரதர். நெக்ஸ்ட் ஆர்சினோ. இவர் யாருன்னா இலிரியா அப்படிங்கிற நாட்டோட டியூக்கு. இவர் ஒலிவியாவை லவ் பண்ணுவார். ஒலிவியா யாருன்னா அ வெல்தி கவுண்டஸ். இவங்களும் ஒரு ராணி தான். சர் டாபி பெல்ச் யாருன்னா ஒலிவியாவோட அங்கிள். சர் ஆண்ட்ரூ அகுச்சிக். இவர் யாருன்னா சர் டாபி பெல்ச்சோட ஃப்ரெண்ட். ஃபெஸ்டே அண்ட் மரியா இவங்க ரெண்டு பேருமே ஒலிவியாவோட சர்வன்ட்ஸ் தான். ஆண்டனியோ யாருன்னா ஒரு சி கேப்டன். அது மட்டும் இல்லை, செபாஸ்டியனோட ஃப்ரெண்டும் கூட. இப்போ இந்த பிளே என்னன்னு பார்த்துடலாம். இலிரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டோட அரசர் யாருன்னா ஆர்சினோ. அதாவது இவர் தான் டியூக் ஆஃப் இலிரியா. இவர் கவுண்டஸான ஒலிவியாவை லவ் பண்ணுவார். ஆனால் ஒலிவியா ஆர்சினோவோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. என்ன காரணம்னா, இவளோட பிரதர் இறந்து 7 வருஷங்கள் ஆகுது. 7 வருஷமாக இவளால் இவளோட பிரதரோட இறப்பை ஏற்றுக்கவே முடியல. அந்த வழி இவளுக்கு இன்னுமே இருக்குது. அதனால தான் டியூக்கோட லவ்வை இவ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. இப்போ இன்னொரு பக்கம் வயோலாவை பற்றி பார்க்கலாம். வயோலா யாருன்னா ஒரு யங்கல். இவளுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்காரு. அது யாருன்னா செபாஸ்டியன். இப்போ வயோலாவும் செபாஸ்டியனும் சேர்ந்து கடலில் போய்கிட்டு இருக்காங்க ஷிப்பில். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டார்ம் வந்து அந்த ஷிப்பு கவிழ்ந்துருச்சு. கவலும் போது வயோலாவை அங்கிருந்த மக்கள் காப்பாத்திட்டாங்க. ஆனால் செபாஸ்டியனை காப்பாற்ற முடியல. அவரு கடல்ல மூழ்கிட்டாரு. வயோலா அவளோட பிரதர் செபாஸ்டியனோட இறப்புக்கு ரொம்பவே வருத்தப்படுவா. அண்ட் ஆல்சோ அவ இப்போ இலிரியாவுக்கு வந்திருக்கா. இங்க எதுக்கு வந்திருக்கானா, டியூக் ஆர்சினோக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கா. வயோலாக்கு டியூக் ஆர்சினோ மேல ஒரு லவ் இருக்கும். அண்ட் ஆல்சோ அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணணும்னா தான் ஒரு பாயா இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிசாரியோ அப்படிங்கிற பாய் நேம்ல அவ டிஸ்கைஸ் ஆகி தான் டியூக் ஆர்சினோவுக்கு அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுவா. இப்போது ஆர்சினோ தான் ஒலிவியாவை தானே லவ் பண்ணுறாரு. அவள் தான் ஆல்ரெடி இவரோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டா இல்லையா. அதனால புதுசாக ஒரு லவ் லெட்டர் எழுதி இப்போது டிஸ்கைஸில் இருக்க நம்ம வயோலா கிட்ட, அதாவது செசாரியோ கிட்ட கொடுத்து ஒலிவியாட்ட கொடுக்க சொல்லி கொடுப்பாரு. வயோலாவுக்கு தான் ஆர்சினோ மேலே லவ் இருக்கு இல்லையா. அதனால அந்த லெட்டரை எப்படி கொடுக்கறது ஒலிவியா கிட்ட அப்படின்னு சொல்லி அன்வில்லிங்காக தான் வந்துட்டு வயோலா போவா. வயோலா சிசாரியோ வேஷத்தில் தானே இருக்கா. அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒலிவியா கிட்ட லெட்டரை கொடுக்கும்போது ஒலிவியாக்கு இந்த சிசாரியோ மேல லவ் வந்துடும். அதாவது பையன் வேஷத்துல இருக்க வயோலா அவங்க மேல லவ் வந்துடும். இப்போ ஒலிவியா என்ன பண்ணுவானா, சிசாரியோக்கு ஒரு ரிங்கை சென்ட் பண்ணுவா. யார்கிட்ட கொடுத்து அனுப்புவானா, இவளோட சர்வெண்டான மல்வாலியோ கிட்ட கொடுத்து அனுப்புவா. இப்போ இங்க ஒரு ஜென்யூன் லவ் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படின்னா, டியூக் வந்துட்டு ஒலிவியாவை லவ் பண்றாரா, ஒலிவியா யாரை லவ் பண்றாங்க, சிசாரியோவை லவ் பண்றாங்க. சிசாரியோ யாரு, நம்ம வயோலா யாரை லவ் பண்றாங்க, டியூக்கை லவ் பண்றாங்க. இப்படி ஒரு லவ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஒலிவியாவோட சர்வெண்ட் மல்வாலியோ இருக்கார் இல்லையா, அவருக்கும் வந்து ஒலிவியா மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ மல்வாலியோவை ஒரு ஜோக்கரா போர்ட்ரே பண்றதுக்காகவும் கேலி பண்ணி சிரிக்கிறதுக்காகவும் அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. யாராருன்னா, ஒலிவியோட அங்கிளான சர் டாபி பெல்ச், ஒலிவியோட சர்வன்ட்ஸ் மரியா அண்ட் சர் ஆண்ட்ரூ அகுச்சிக், இவங்க எல்லாருமே பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒலிவியோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே மரியாவால எழுத முடியும். அதனால மரியாவை வச்சு ஒரு லவ் லெட்டர் எழுதுறாங்க. மல்வாலியோக்கு ஒலிவியா எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி மல்வாலியோக்கு கொடுத்துட்றாங்க. மல்வாலியோக்கு தான் ஆல்ரெடி வந்து ஒலிவியா மேலே ஒரு அஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அப்படி பண்ணுறாங்க. இப்போ இந்த லெட்டரை படித்த மல்வாலியோக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியில் தலைக்கால் புரியாமல் அவன் என்ன பண்ணுறான், நல்ல காமெடியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. ஸ்டாக்கிங்ஸ்லாம் வியர் பண்ணிக்கிறான். ஒரு ஃபீமேல் மாதிரி நடந்துக்கிறான். இதை பார்த்து அந்த கோர்ட்டில் இருக்க எல்லாரும் காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிளேயில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வயோலாவோட ட்வின் பிரதர் இருக்காலே செபாஸ்டியன், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கடலில் மூழ்கி இறந்துட்டாருன்னு வயோலா கூட வருத்தப்படுவா இல்லையா, அவர் இறக்கலாம் இல்லை, அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆமாம், ஆண்டனியோ அப்படிங்கிற ஒரு சி கேப்டன் வந்துட்டு இவரை காப்பாற்றிருப்பாரு. இப்போ இறந்து போயிட்டு தான் நினச்ச செபாஸ்டியன் இலிரியாவுக்கு வந்திருக்காரு. இப்போ அதே சமயம் சர் ஆண்ட்ரூ அகுச்சிக் இருக்கார் இல்லையா, யார், சர் டாபி பெல்ச்சோட ஃப்ரெண்ட். அவருக்கும் ஒலிவியா மேலே அஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால ஒலிவியா சிசாரியோவை லவ் பண்ணுறதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஜெல்லஸ் ஆயிரும். ஜெல்லஸ் ஆகி என்ன பண்ணுவார், சிசாரியோ கிட்ட நம்ம 2 பேரும்
ஒத்தைக்கு ஒத்த ஃபைட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுவாரு. இப்போ சிசாரியோவும் ஃபைட் பண்ண ஒத்துக்குவான். அதே சமயம் நம்ம செபாஸ்டியனை காப்பாற்றின ஆண்டனியோ இருக்கார் இல்லையா, அவர் மேலே தப்புகள்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, பாஸ்ட் லைஃப்பில் இந்த இலீரியாவில் ஆர்சினோட கவர்மெண்ட் நடக்கும்போது அவர் சில பல தப்புகள்லாம் பண்ணியிருப்பார். அதனால அவரை எப்போ பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்சினோவும் ஆர்டர் போட்டிருப்பாரு. இப்போ அவர் இலீரியாவுக்கு வந்தனால ஆர்சினோட மென்னெல்லாம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் ஆகும்போது இவரோட ஃப்ரெண்டான செபாஸ்டியனை கூப்பிட்டு என்னோட பர்ஸை கூட உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறது செபாஸ்டியன் கிடையாது, சிசாரியோ. அதாவது சிசாரியோ மாதிரி வேஷம் போட்டிருக்க நம்ம வயோலா. ஏன் அவருக்கு வந்து இவரை பார்க்கும்போது செபாஸ்டியன் நினச்சிட்டார் அப்படின்னா, இவங்க 2 பேர் தான் ட்வின்ஸ் ஆச்சே, அண்ணன் தங்கச்சி தானே. செபாஸ்டியனும் வயோலாவும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போது வயோலா வந்து சிசாரியோ மாதிரி வேஷம் போட்டிருக்கும் போது பையன் வேஷத்தில் இருக்கும்போது தான் அண்ணன் மாதிரியே இருக்கிறா. வயோலாக்கு ஒன்றுமே புரியல, இவன் யார் என்ன பர்ஸ் கேட்குறான் அப்படின்னு முழிக்கிறா. அப்போ ஆண்டனியோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு என்ன நீ ஏமாத்திட்டேல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம சார் ஆண்ட்ரூ அகச்சிக் வந்துட்டு நம்ம சிசாரியோ கூட ஃபைட் பண்ணுறதா வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் சிசாரியோன்னு நினச்சிக்கிட்டு யார்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காருன்னா செபாஸ்டியன் கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. செபாஸ்டியனும் ஃபைட்டில் ஒத்துக்கிட்டான். அப்போ யார் வின் பண்ணுறாங்கன்னா ஆண்ட்ரூ அகச்சிக்கை வந்துட்டு செபாஸ்டியன் வின் பண்ணிடுறான். இந்த ஃபைட் நடந்து முடிஞ்சிச்சு. அப்போ ஒலிவியா வரா, என்ன எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்போ வந்துட்டு யாரை கூட்டிகிட்டு போகிறான்னா சிசாரியோவை கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அவள் கூட்டிகிட்டு போனது சிசாரியோ இல்லை, செபாஸ்டியனை தான் சிசாரியோ அப்படின்னு நினச்சி அவள் கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போயிட்டு ஒலிவியா சிசாரியோ மேலே இருக்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறா. ஆனால் அவள் சொல்லிட்டு இருக்கிறது யார்கிட்ட, செபாஸ்டியன் கிட்ட. ஒலிவியாக்கும் செபாஸ்டியனுக்கும் அந்த நைட்டே மேரேஜும் ஆயிடுச்சு. அதே சமயம் மல்வேலியோவை வந்து ஒரு கேலி பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி அவனை வந்து காமிக் பண்ணி, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவன் ரொம்ப சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்கான். மரியானாலையும் டாபினாலையும் ஃபெஸ்டினாலையும் ஒரு ஃபூல் ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபெஸ்டே வந்துட்டு ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மல்வேலியோவை கன்வின்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மல்வேலியோ கிட்ட ஒரு பென்னும் பேப்பரும் கொடுத்து நீயே லெட்டர் எழுது ஒலிவியாக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆண்டனியோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அப்போ வந்து அவரை வந்து இலீரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. டியூக் ஆர்சினோ கிட்ட ஆண்டனியோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சிசாரியோவை பக்கத்தில் பார்க்குறாரு. ஆண்டனியோ பார்த்துப்புட்டு அவரை செபாஸ்டியன் நினச்சிக்கிட்டு என்னை எப்படி ஏமாத்திட்டல, என்னை பீட்ரே பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸ் கொடுக்காத இன்சிடென்ட்டை நினச்சி அப்படி பேசுகிறாரு. இப்போ இலீரியா கோர்ட்டுக்கு ரியல் செபாஸ்டியன் வரார். யார் கூட அப்படின்னா ஒலிவியா கூட 2 பேரும் மேரேஜ் ஆகி வராங்க. அப்போ வந்துட்டு செபாஸ்டியன் சார் ஆண்ட்ரூ கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு, உங்ககிட்ட ஃபைட் பண்ணதுக்கு சாரி, நான் தான் செபாஸ்டியன் அப்படின்னு. அப்போ தான் வயோலா வந்து பார்க்குறா, இது நம்ம அண்ணன் தான், உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி 2 ட்வின்ஸும் பார்த்துக்கிறாங்க. அதே சமயம் மல்வேலியோக்கு மரியாவை வச்சு தான் இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க, அது வந்து ஒலிவியா எழுதுனது இல்லை அப்படிங்கிறது இங்கே நிரூபணம் ஆயிடுச்சு. இது தெரிஞ்சோன்னா மல்வேலியோக்கு ரொம்ப கோவம் வந்து என்னை ஃபூல் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான். அதே சமயம் மரியாவும் சார் டாபி பெல்ச்சும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அவங்க இங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிளே எப்படி எண்ட் ஆகுதுன்னா ஆர்சினோவும் அப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு, ஒலிவியாவும் செபாஸ்டியனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சரி அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்சினோவும் ஒத்துக்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம சிசாரியோவாக இருக்கிறது வயோலா அப்படிங்கிற அந்த டிஸ்கைஸை அவர் ரிவீல் பண்ணுறா. அவளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை அவர் ரிவீல் பண்ணுறா. ரிவீல் பண்ணிவிட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி டியூக் கிட்ட வயோலா வந்து பேசுகிறா. டியூக்கும் வயோலாவோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ டியூக்குக்கும் வயோலாவுக்கும் மேரேஜும் ஆயிடுது. இப்படி ஒரு ஹாப்பியான சீனில் தான் இந்த பிளே எண்ட் ஆகுது. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த பிளே 12th night.